ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம வைகாசி விசாகம் அன்னைக்கு என்னென்ன பண்ணோம் அப்படின்ற வீடியோ தான். இதில் வந்து இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு இருக்குது, யூஸ்ஃபுல்லான தகவல்கள். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி வந்து இதில் இருக்கிறதுல வந்து ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன். ஆனால் வந்துட்டு அதை சாங்ஸ் போட்டதுனால அது என்னென்ன ஏது அப்படின்றத லாங் வீடியோவாக போட்டு சொன்னால் உங்களுக்கு தெரியும்ல, அதுக்காக வந்து லாங் வீடியோவாக எடுத்திருக்கேன். காலையில் வந்துட்டு வைகாசி விசாகம் அன்னைக்கு காலையிலேயே வந்து 4 o'clock டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு நார்மலாக செய்யக்கூடிய பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு 9:10 10:20 வரை தான் வந்துட்டு நல்ல நேரம் காலையில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து வைகாசி விசாக நட்சத்திரம் அன்னைக்கு வந்து 4:40 வரை தான் இருந்தது. ஸோ ஈவினிங் 6 o'clock மேலே பூஜை பண்ண முடியாதுல்ல. விசாக அந்த நட்சத்திரம் இருக்கும்போதே பண்ணணும் அப்படின்றதுக்காக காலையில் வந்து 9 மணிக்கு மேலே தான் வந்து அந்த டைமில் அந்த நல்ல நேரத்தில் தான் வந்து பூஜை பண்ணேன். முருகப்பெருமானுக்கு அழகாக 3 அபிஷேகம் பண்ணேன். பூக்களால் அலங்கரித்து மஞ்சள் குங்குமம் வச்சு வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், திருப்புகள் இதெல்லாம் வந்து பாடினேன். 108 போற்றி பாடி வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மனதார வழிபட்டாச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி தான் வந்து கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் பார்த்தா வந்து முருகனுக்கு சூப்பராக அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யாகம்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே எல்லாம் போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல், ஏன்னா பசங்க வந்து வேறு ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா, ஸோ டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை. நல்லா அபிஷேகம் பண்ணதுலேருந்து யாகம் வளர்த்ததுலேருந்து அப்புறம் அங்கே உட்காந்து வந்து பாடல்லாம் பாடுவாங்க. விருப்பப்பட்டவங்க பாட்டு பாடிக்கலாம். உட்காந்து நம்மளும் வந்துட்டு வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம் பாடணும். பாடிட்டு அன்னதானம் மதியம் வாங்கிட்டு 12:30 1 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம். வந்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பசங்களை கூப்பிட போயாச்சு. வைகாசி விசாகம் இந்த வருஷம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. மன நிறைவாக இருந்தது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுக்கும் அழகாக அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. அதே மாதிரி கோயில்லையும் போயிட்டு அவ்வளோ விஷயங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சூப்பராக இந்த வாட்டி வைகாசி விசாகம் செலிப்ரேட் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஒரு 2-3 திங்ஸ் வந்து நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக. ஸோ அது வந்திருந்தது நேற்று. சூப்பராக இருந்ததுங்க. குவாலிட்டியாக 6 பாக்ஸ் தான். அதில் வந்து நம்ம இந்த தண்ணியில் அலசிட்டு வெஜிடபிள்ஸை வந்து தண்ணியில் அலசிட்டு வச்சா கூட அந்த தண்ணி வந்து கீழே நிற்காத அளவுக்கு கீழே ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த தண்ணி வந்து வெஜிடபிள்ஸில் நிற்காது, அது கீழே வந்து அப்படியே போய் நின்றுக்கும். ஸோ நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். நீங்கள் அதை வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸுன்னு சொல்லி போட்டாவே நிறையா வரும், நீங்கள் வாங்கிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் என்ன ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து 50 மார்க் தான் கொடுக்கணும். 100க்கு 50 மார்க் தான் கொடுக்கலாம். கொஞ்சம் நார்மலாக யூஸ் பண்ண பத்திரமா யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். கீழே போட்டால் ஆனால் அந்த அந்த கார்னரில் உடஞ்சிரும், அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக, இந்த ஃப்ரிட்ஜ் டோர் இருக்குல்ல, அதில் வைக்கிறதுக்காக வந்து பாட்டில்ஸ் எல்லாம் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்துச்சு பாருங்கள். எந்த மாதிரினா நம்ம ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல, ஜூஸ் பாட்டில் மாதிரி வந்துடுச்சு. சரி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாப்பா என்ன சொல்லுது, அம்மா இதிலே நம்ம போட்டு வச்சுக்கலாம், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரிட்டன் போடவே விட மாட்டேங்கிறா. சரின்னு சொல்லிட்டு அதை நான் வச்சுட்டேன். நான் அதை அடுத்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன், சரிங்களா? அன்னைக்கு அதாவது வைகாசி விசாகம் அன்னைக்கு சூப்பராக எப்படியெல்லாம் வந்துட்டு அந்த டே போச்சு அப்படின்றத நான் பிளாக்காக போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சூப்பரான தகவல்களோட உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன். எல்லோரும் நல்லா இருக்கணும்.